பவன் கல்யாண் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை பத்தி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 2008 வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுடைய பிரஜராஜ்யம் கட்சியில வந்து இளைஞரணி செயலாளர்ல வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. ஆனா 2011 வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் வந்து தன்னோட கட்சியை வந்து காங்கிரஸோட இணைச்சு டிசால்வ் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கட்சி விட்டு வெளில வந்து 2014 வந்து ஜனசேனா மக்கள் படை அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து சொந்தமா ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியோட நேஷனல் லெவல்ல வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு 2014 எலெக்ஷன் வந்து அவர் நிக்காமலே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாருங்க கூட்டணி மூலமா. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2018 வந்து இவர் வந்து இந்த கூட்டணி விட்டு வெளில வராங்க. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அமராவதி திட்டத்தை வந்து எதிர்த்தோம். அப்புறம் வந்து பிஜேபி வந்து ஆந்திராக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அந்தஸ்து வந்து தரல அப்படின்ற காரணத்துக்காக இந்த கூட்டணி விட்டு வெளில வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 2019 எலெக்ஷன்ல வந்து இடதுசாரி கட்சியான பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட கூட்டணி வச்சு வந்து பாத்தீங்கன்னா களம் காட்டுறாங்க. ஆனா வந்து இந்த எலெக்ஷன் வந்து பெரும் அளவில் வந்து தோக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து இவர் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியோட மறுபடியும் அப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பித்தாபுரம் தொகுதியில வந்து எம்எல்ஏ வந்து நிக்கிறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க.